நவராத்திரோட சுப்ரபிரசாதி பகவானே ஐயப்ப சுவாமியே. நல்ல ஒரு பஜனை நடந்துட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா மனசு லயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பூஜையில. அந்த நேரத்தில் வேற தொந்தரவுகள் வந்துடக்கூடாது. நமக்கு மனசு லயிக்கிறது எப்பயாவது தான் நடக்கும். இந்த கார்த்திகை மார்கழி மாதம் அப்படிங்கிறது பக்தர்கள் பல காரணங்களுக்காக இந்த மாதங்கள் விசேஷமாக இருக்கும். எஸ்பெஷலி தனுர் மாதம். அதுலேயும் நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன விசேஷம்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுருவோம். பார்க்கறதுலாம் பகவானுடைய பூஜைகள் நடந்துருக்கும். எல்லா இடத்துலையும் சர்மபோஷம் கேட்கும். இப்படி பகவான் பற்றின ஸ்மரணம் மாத்திரமே இருக்கிறதுக்கு ஒரு விசேஷமான காலமாக அந்த கார்த்திகை மாதம் இருக்குது. இதில் நிறைய பேர் மனைவி போயிட்டு வந்திருப்பா. இன்னும் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு பாக்கி இருக்கும். நேரம் இப்போ எல்லாம் இருப்படி கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்கிற காலம் இது. இல்லை பல விஷயங்கள் இதில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ புராணத்தின் பிரகாரம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சபரிமலை கோவில் கட்ட ஆரம்பித்த நாள்னு சொல்கிறான். அன்றைக்கி தான் பூமி பூஜை போட்டு கோவிலை கட்ட ஆரம்பித்தான். பகவான் தன்னுடைய தந்தையான ராஜசேகர பாண்டிய இடத்துல சொல்லி உட்காந்துருமா எப்போ அடிக்கும். அப்போ பெரும்பாலான வருஷம் என்ன ஆகிடும்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிங்கிறது கரிநாளாக இருக்கும். உடனே எல்லாம் ஃபோன் பண்ணிடுவோம். கரிநாளாக இருக்கே மாலை போடலாமா, சனிக்கிழமையாக இருக்கே மாலை போடலாமா. பகவானுக்கு அது எதுவுமே யோசிக்க வேண்டாம். கரிநாளாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ராகுகாலமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு தான். அவரை ஒன்றும் கிடையாது. அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு காலம் இருந்த போதும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஏன் விசேஷமாக சொன்னால் அப்படின்னா, சபரிமலையில் உற்சவம், சபரிமலையில் விசேஷமான நாள் அப்படிங்கிறது மகர சங்கராந்தி. ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு நாள் விசேஷம். பகவானுடைய க்ஷேத்திரங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் 18 க்ஷேத்திரம் விசேஷம். அந்த 18ல் 6 விசேஷம். அந்த 6 முக்கியமானது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் முதல் மூலாதார க்ஷேத்திரம். 2ஆவதாக இருக்கிற சுவாதிஷ்டான க்ஷேத்திரம் அச்சங்கோவில். 3ஆவது மணிப்பூர க்ஷேத்திரம் ஆரியங்காவு. அநாத க்ஷேத்திரம் கொடுத்துப்புழை. விசுத்தி க்ஷேத்திரம் எரிமேலி. ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடியது சபரிமலை. அப்போது நம்மளோட மனுஷன் ஏதாவது எத்த பிரம்மாண்டே தத்த பிண்டாண்டே, எத்த பிண்டாண்டே தத்த பிரம்மாண்டேன்னு சொல்லப்படி வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்குது, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்குது. அப்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய 6 சக்கரங்களையும் பெரியவாள்லாம் 6 கோவில்களாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கோவிலுக்கும் ஒரு தினம் விசேஷம். இப்போது முத்தையன் கோவிலில் ஆடி அமாவாசை விசேஷம். அச்சங்கோவிலில் தை மாதம் ரேவதி நட்சத்திரம் விசேஷம். ஆரியங்காவில் மண்டல பூஜை, அதாவது தனுர் 11 விசேஷம். குளத்துப்புழையில் சித்திர விஷு விசேஷம். தனுர் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி எரிமேலியில் விசேஷம். மகர சங்கராந்தி சபரிமலையில் விசேஷம். சங்கராந்தி அப்படிங்கிறது சுவாமிக்கு விசேஷமான ஒரு தினமான பகவானுடைய திருவாக்கினாலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நாள் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது. சபரிமலையோட உற்சவம் அப்படிங்கிறது பண்டைய நாள்ல இருந்தே மகர சங்கராந்தி மட்டும்தான். அப்போல்லாம் அது மட்டும்தான் கோவில் திறக்கும். அப்புறம் தான் மாச பூஜைகள்லாம் வருது. அப்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நம்ம மாலை போட்டுட்டு, பழைய காலத்து யாத்திரைங்கிறது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுப்போம். தை மாதம் 1ஆம் தேதி யாத்திரை பூர்த்தி ஆகும். இதில் அண்ணன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சாதாரணமாகவே தனுர் மாதம் இது மாதிரியான இறை வழிபாட்டுக்கெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள். இப்போ பொதுவாக தை மாதம் 1ஆம் தேதியை நம்ம விசேஷமாக சூரியனுக்கு கொண்டாடக்கூடிய பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். அப்போது அது சூரியோதய காலமாக ஒரு நாளுடைய சூரியோதய காலமாக நம்ம உத்தராயண காலமாக அதை எடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனா தை மாதம் 1ஆம் தேதி எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்த காலம். ஒரு நாள் 6 மணி சூரியன் உதிக்கிறது உதாரணமாக வச்சுப்போம். ஒரு 6:30 சூரியன் உதிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை பிரம்ம முகூர்த்த காலமாக வச்சுக்கிறோமா. அப்போ ஒரு வருஷத்துல தை மாசத்தை சூரிய உதய காலமாக வச்சுருந்தோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்த காலம் தான் இது. இப்போ அமிர்த காலமும் பிரம்ம முகூர்த்த காலமும் தான் இந்த கார்த்திகை மாதமும் தனுர் மாதம். அதனால தான் இந்த காலத்தை பகவான் ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வச்சிருக்க. சபரிமலையில் எத்தனை மணி நடந்து வரலாம்? 3:30 நடந்து வரலாம். அதே ஒரு வருஷமாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 2 மாதமும் இப்போ பகவானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருந்து
தைப்பொங்கல் அன்னைக்கு பகவானுடைய நிஜ தரிசனம் அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு தான் ஜோதி தரிசனம் ஆகும். அப்போ அந்த ஜோதி அப்படிங்கிறதோ புறமுலகத்தில் தெரியற ஜோதி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது நம்மளுக்குள்ள தெரியக்கூடிய ஆத்ம ஜோதியாக உள்ள ஒளிர ஆரம்பிக்கணும். என்னைக்காவது பஜனை பாடிட்டு இருக்கீங்க எல்லாரும், சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், எப்போ கிட்டும், இப்போ கிட்டும், எவிடே கிட்டும், இவிடே கிட்டும். இவிடே கிடைச்சா எதுக்கு மலைக்கு போனோம்? இவிடே பழைய பாடம் என்னன்னா, சுவாமியை கண்டால் பாபம் தீரும், பாபம் தீர்ந்தால் மோட்சம் கிட்டும். இதுதான் பழைய பாடம். வருஷம் வருஷம் பகவானை போய் தரிசனம் பண்ணணும். வருஷம் வருஷம் பகவான் தரிசனம் பண்ண நம்முடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு மோட்ச பிராப்திங்கிறது கிடைக்கும். அன்னைக்கு புறம்புறமேட்டில் பார்க்குற ஜோதி உள்ளுக்குள்ள ஆத்ம ஜோதியாக தெரிய ஆரம்பிக்கணும். என்னைக்காவது எப்போ தெரியும்னு நமக்கும் தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் ஜென்ம யாத்திரை போயிட்டே இருக்கணும். இப்போ புராணத்தில் எப்படி சொல்றான் அப்படின்னா, மனுஷனா பிறந்தவன் ஆயுசில் ஒரு தடவையாவது சபரிமலைக்கு போயிடணும். அப்படி போகாதவன் 2 கால் உள்ள மிருகம் அப்படிங்கிறான். அவன் மனுஷனா பேருக்கு இருந்தாலும் அவன் 2 கால் உள்ள மிருகம் தான் சொல்லி சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத பௌராணிகள் சொல்றார், வேதாவளி புராணத்தை சொல்றோம். அதனால் மனுஷனா பிறந்துட்டவன் எப்பாடுபட்டாவது ஒரு தடவையாவது சபரிமலை ஏறி பகவான் தரிசனம் பண்ணிடணும். அந்த தாரகபுரமும் கலியுகத்தில் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு பகவானுக்கு சபரிமலையில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுருவோம். இப்போ இன்னைக்கு சௌரியத்தை அனுசரித்து பல்வேறு காரணங்களால் எல்லாரும் இந்த பொங்காணி போய் ஜோதி நீங்கன்னா மலையில் இடம் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் பேர் முன்னாடி போகிறான், கொஞ்சம் பேர் அப்புறம் போகிறான்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது புராண பிரகாரம் எடுத்துனோம்னா அந்த கதை பிரகாரம் ராஜசேகர பாண்டியன் அன்னைக்கு பூமி பூஜை பண்ணி கோவிலை கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி புராணம். சங்கிரமத்தன்னைக்கு மகர சங்கிரமத்தன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆகுது கோவிலுக்கு. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வரும். கதையை மாத்திரம் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கதையில் உள்ள தாற்பயங்களை எங்கேயுமே யோசிக்கணும். வெறுமன கதையை மாத்திரம் கேட்குறோம். பல விஷயங்கள் அதான் மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம சாரத்தை எடுத்துக்கிறோம். நம்ம சட்டையை எடுத்துட்டு சாரத்தை விட்டுறோம். கல்யாணம் பண்ணி காசி யாத்திரை போகிற மாதிரி அன்றைக்கெல்லாம் படித்தா வித்வத் சரசு காசியில் இருந்தது, அதனால் காசி யாத்திரை போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னா படிச்சுட்டு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒரு பிரம்மச்சாரி அன்னைக்கு தான் முதல்ல ஷேவிங் பண்ணிக்கணும், அன்னைக்கு தான் செருப்பு போடணும், அன்னைக்கு தான் குறை எடுத்துக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் நடந்தும்போது நடந்துருந்த நிதி. அது என்னன்னே தெரியாமல் அப்படியே நீ யூஸ் பண்ணுறோம். காசி யாத்திரைன்னு சொல்லி நம்ம மாட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பி போகிறோம். அவ்வளோ மாமனார் ஓடி வந்து பொண்ணை கொடுத்துருக்கேன், போகாதீங்க வந்துருவோங்கிறார். பொண்ணே யாருக்குமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால சரி கிடைச்ச வரைக்கும் நம்மளும் திரும்பி வந்துடுறோம். அப்புறம் மாலை மாற்றுறோம், ஊஞ்சல் பண்ணுறோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யாரும் வைத்தியாளர் இருக்காங்க, வைத்தியாளுக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வைத்தியாளுக்கு வேலை. மாலை மாற்றுறது ஊஞ்சல்லாம் ஒரு சந்தோஷமான லௌகிகமான சடங்கு தான். இப்போ மாமா தூக்கி போகிற அன்னைக்கு பையனுக்கு 12-13 வயசு, பொண்ணுக்கு 8 வயசுனா மாமா தூக்க முடியும். நீ பையனுக்கு 35 வயசு, பொண்ணுக்கு 30 வயசு, மாமாவுக்கு பைபாஸ் ஆயிருக்கு, 2 பேரும் 100 கிலோ இருக்காங்க. ஆமாம், இங்கே சொல்லலாம். அதனால ஏன் பண்ணுறோன்னே புரியாமல் விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் சபரிமலை யாத்திரை வந்து ஒரு ஞான யாத்திரை. பகவான் அங்கே சத்குருநாதன், ஞான சத்குருநாதன். அதனால தான் ஆயுதங்கள்லாம் அவன் எருமையில தான் வெள்ளி அம்பியை வச்சுருக்காங்க. வந்து மிச்ச ஆயுதங்கள் கூட சரமுத்தியில் விட்டுட்டு சபரிமலையில் குருநாதனா சென்முத்திரையை காட்டிட்டு குரு பூர் நலாவண்ய பாலாதி கேசம் கரியம் மகத்கோடி சூரிய பிரகாசம் தான் உட்கார்ந்துருக்கான். அந்த குருவாக இருக்கான். சபரிமலை யாத்திரையில் ஒன்றும் நம்முடைய அறிவு கண்ணை திறக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை ஊட்டக்கூடிய சடங்கு ஒன்றும். ஒவ்வொரு சடங்கும் சபரிமலையில மூட நம்பிக்கையே கிடையாது. இப்போ இதில் நம்ம வெறுமனே கதையை மாத்திரம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சாரத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஏன் மாலை போடணும் அப்படின்னா, அந்த புராண பிரகாரம் அன்னைக்கு ராஜா பகவானுக்கு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு கோவிலை பகவானுக்கு கட்ட ஆரம்பிக்கிறோம். உபவாசம் தான் அதான் அர்த்தம். பகவானுடைய பக்கத்தில் போய் வசிக்கிறதுன்னு அர்த்தம். விரதம்னு சொன்னால் உபவாசம்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னா, மாலை போட்டுன்னு போனா பகவான் பக்கத்தில் எப்படி வசிக்க முடியும்? நம்ம அவனுக்குள்ள ஒரு கோவில் உண்டாக ஆரம்பிக்கணும். நம்மளுக்குள்ள உண்டாகணும். நம்மளுக்குள்ள ஒரு கோவிலை கட்டணும். அந்த கோவில் என்னைக்கு கட்டி முடிப்போம்? இருமுடி கட்டுற அன்னைக்கு. அந்த கோவிலை நம்ம மகர சங்கராந்திக்கு கட்டி முடிச்சா நம்ம கட்டுற கோவில் என்னைக்கு கட்டி முடிக்கணும்? மாலை போட்டுற அன்னைக்கு கட்ட ஆரம்பிக்கிறோம். இருமுடி கட்டுற அன்னைக்கு கோவிலை கட்டி முடிக்கிறோம். கோவில் உபாபிஷேகம் பண்ணுறமே நம்ம என்னைக்கு நெய்ய விஷயம் பண்ணுறோமோ அன்னைக்கு பகவானுக்கு உபாபிஷேகம் ஆகும். உபாபிஷேகம்னா யஜ்யம் பண்ண வேண்டாமா, ஹோமம் பண்ண வேண்டாமா, மந்திரம் சொல்ல வேண்டாமா? நம்ம எவ்வளவு கடினமான தபஸ் இருக்கோமோ அந்த தபஸ் தான் அக்னி, அதுதான் ஹோமம். சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லக்கூடியதுதான் மந்திரம். அதை விட ஒரு மகாமந்திரம் கிடையாது உலகத்தில்.
அதை சொல்லி நம்ம பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அப்படி முறையான விரதம் இருந்து வரக்கூடிய ஒரு பக்தனும் பண்ணக்கூடிய ஒரு நெய்யபிஷேகமும் பகவானுக்கு கும்பாபிஷேகமும் ஆகும். அதான் சபரிமலையோட மகத்துவம். பாக்கி ஒரு மாதிரி அது கிடையாது. ஒரு நெய்யபிஷேகமும் பகவானுக்கு கும்பாபிஷேகமாக ஆகிடும். நம்ம வெறுமனை வாழ போட்டுருக்கோம், நான் 10 வருஷம் போகிறேன் 20 வருஷம் போகிறேங்கிறது இந்த விஷயம். நம்ம இதை உணர்ந்து ஒரு பஜனை நடக்குது, பூஜை நடக்குது, இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கோம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே இப்படியே மொபைல் எடுத்து இப்படி நோண்ட ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா இதுவாரம் நோண்டும்போது இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. அப்புறமா யூடியூப்பில் போடுவார், எதுலையா போடுவார், நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எல்லா கோவிலையும் அப்படி சாமி தொடர்ந்து போய் இப்படி தான் தொழுது இருக்கா எல்லாரும் பகவான். நீங்கள் படத்தை இங்கே பிடிங்கோ, படத்தை நம்ம இங்கே பிடிச்சோம்னா யாருமே அழிக்க முடியாது. இப்படி பிடிச்சாலும் ஃபோன் கரெக்டானா போயிடும். ஃபோட்டோ இங்கே எடுத்துட்டோம்னா ஆயுசு வரையும் மனசுக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஒரு பூஜைக்கு வரும், பஜனைக்கு வரும், தசங்கத்துக்கு வரும், சபரிமலைக்கு போகிறது மாத்திரம் இல்லை, சபரிமலை யாத்திரையில் அனுபவம் தான் முக்கியம். பகவத் தரிசனம் இப்படிங்கிறது கூட ஆகிடும். ஏன்னா போலீஸ்காரன் அவ்வளோதான் நிற்க விடுவோம், நினைச்சாலும் நிற்க முடியாது. 5 செகண்ட் எடுத்து விட்டுருவான். சுவாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படிங்க 5 செகண்ட் கூட முடிஞ்சு போயிடும். மாலை போட்டுருக்கும் போதுலேருந்தே அந்த அனுபூதி நமக்கு ஏற்படணும் அப்படின்னா வரக்கூடிய பூஜைகள் ஒன்று நடக்கிறது. இங்கே வந்துருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன மாமி நேற்று உங்களை காணும், ஒரு வாரமாக அவங்களை பார்க்கல, இப்படி பேசுறது அப்படின்றது என்றைக்குமே இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுது, மீதி 14 மணி நேரம் இருக்குது. இந்த 14 மணி நேரத்தில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போயிடுறது. இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு வண்டி ஓட்டிட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு உத்தியோகத்துக்கு போய்ட்டு எங்கேயோ பண்ணுறோம். அதில் 10 பாக்கி 6 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரத்தில் இன்னொரு 2-3 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு போயிடுது, வாட்ஸ்அப்புக்கு போயிடுது. மீதம் நமக்கு கையில் எஃபெக்டிவாக இருக்கிறது 3-4 மணி நேரம் தான் இருக்குது. அதில் பஜனையில் வந்து உட்காந்துருக்கோம் பகவத் ஸ்மரணத்துக்கு. இங்கேயும் வந்து வேற இங்கே வச்சு அடுத்த வாட்டில் பேசிட்டு கிடைக்கிறதையும் விட்டுட்டோம். ஆனால் அப்புறம் எங்கே உபவாசம், எங்கே பகவான் பக்கத்தில் வசிக்கிறது. பஜனைக்கு வந்திருக்கோம், அதான் பாடிட்டு இருக்கா. நம்ம இங்கே கண்ணை மூடி உட்காந்து நம்மளையும் பகவானையும் தவிர வேறு யாரும் இல்லைங்கிற உணர்வோடு அந்த பாட்டை உள்ளே வாங்கிக்கணுமே ஒழிஞ்சு இது கச்சேரி கிடையாது. கச்சேரினா நம்ம வேறு ஸ்டேஜில் உட்காந்து பாடிட்டு இருப்போம் அமைச்சிக்க கிழமையில். அது இல்லை, கச்சேரி தான் நம்ம கை தட்டி ஆரவாரம் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. ஆடியன்ஸ் பார்க்குறாங்கிறது வேண்டி பாடுறது கச்சேரி. அவளும் அவங்களுக்கு வேண்டி பாடலை, பாடுறவாளும் பகவானிக்கு உட்காந்துருக்கான், பகவான் பாட்டை கேட்குறான் அப்படின்னு நினச்சி சுவாமி நினச்சி பகவானுக்காக பாடணும். பாடுறவாளும் அப்படி தான். நம்மளையும் பகவானையும் தவிர யாரும் இல்லைங்கிற உணர்வோடு நம்ம அந்த பாட்டை பாடினோம்னா அந்த அனுபவம் வேலையாக இருக்கும். ஆடியன்ஸ் பார்க்குறா, நம்ம முன்னாடி ஃபோன் கொடுத்துட்றான், நம்ம பாடும்போது ஃபோன் வீடியோ எடுக்கிறான். அதுக்காக நம்ம பண்ணுறது கச்சேரியே கிடையாது. கச்சேரி பாடினா ஆடியன்ஸ் தலையாட்டுவான், பஜனை பாடினா பகவான் தலையாட்டுவான். அதுக்கு தான் நம்ம பாடுறோங்கிற உணர்வை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் வரக்கூடிய ஒரு பூஜையில் ஞாபகம் வச்சுக்கணும். அர்ச்சனை பண்ணுறா, எல்லாராலையும் உட்காந்து அர்ச்சனை பண்ண முடியாது இருந்தாலும் 4-5 பேர் அர்ச்சனை பண்ணுறா, எல்லாராலையும் பாட முடியாதுன்னு 4 பேர் பாடுறா. நம்ம என்ன பண்ணணும், வாங்கி பாடும்போது கண்ணை மூடி அனுபவிச்சு நம்ம இங்கே சபரிமலையில் உட்காந்துருக்கோம், நமக்கு முன்னாடி சன்னிதானம் இருக்குது, இங்கே பகவான் இருக்கான், நம்மளையும் பகவானையும் தவிர இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கோம். நீங்கள் 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கும், நம்ம இவ்வளோ யாராலையும் முடியாது. அதில் முயற்சி பண்ணினோம்னா ஒரு 3-4 பஜனைக்கு வரும்போது 5ஆவது பஜனையில் ஒரு 2 நிமிஷமாவது நமக்கு அந்த அனுபூதிங்கிறது கிடைக்கும். இப்போ பாடுறது அதுக்கு தான், பஜனை பாடுற பர்பஸ் அதுதான், நமக்கு அந்த அனுபூதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லைன்னா நம்ம போய் கச்சேரி பண்ணலாம் ஸ்டேஜில். நமக்கு அந்த பக்தியை கொடுக்கணும், அந்த உணர்வு நமக்கு ஏற்படணும்னு தான் பஜனை வச்சுருக்கோம். பகவான் என்ன சொல்கிறான், ஒரு ஹரிவராசன் எடுத்து பார்த்தோம்னா கீதராசம் கீர்த்தன பிரியம் சொல்கிறான். பகவான் இதுக்காக அதெல்லாம் பிரியமாக இருக்கானா, நம்ம மனசு அப்போ தான் பகவான் நினைக்கிறதுக்கு உட்காந்து சுவாமி சென்னைப்பான 1000 சொன்னாலும் போகிறோம், மனசு லயிக்காது. மனசு லயிக்கணுமானா நமக்கு மனசு இசையணுமானா இசை வரணும். மனசு பகவானை நோக்கி இசையணுமானா ஒரு ஸ்ருதி வேணும், ஒரு டோல்கி வேணும், தபலா வேணும், மிருதங்கம் வேணும், ஹார்மோனியம் வேணும். இசையோட நம்ம சொல்லும்போது மனசு லயிக்கிறது சாமி நடக்கும். அதுக்கு தான் இது எல்லாமே, இந்த பூஜை நடக்கிறதும் அதுக்கு தான், விரதம் இருக்கிறதும் அதுக்கு தான். அப்போ அதை நம்ம உணர்ந்து கொண்டு ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி பூஜை மாதிரி நினைச்சிடும், அவருக்கு வெட்டு விதர் மாதிரி நினைச்சிடாமல் பகவானை உணர்வதற்கான அனுபூதி அடைவதற்கான ஒரு சாதனமாக நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல பிரம்ம முகூர்த்த காலங்கிறது நமக்கு ஒரு தியான காலம். அப்போ பகவானோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அது மாதிரி இந்த ஒரு 2 மாதங்கிறது பகவானை நினைக்கிறதுக்கு ஸ்மரிக்கிறதுக்கும் சுவாமி நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கோம். காலமாக வச்சுட்டு சரியான வழியை பயன்படுத்திட்டோம்னா, நான் ஒரு ட்ரையல் சொல்கிறேன். இந்த வருஷத்துல நீங்கள் மலைக்கு நீர் எத்தனை கிடத்துல இல்லைங்களா, 10ஆம் தேதி தானே, இன்னும் நாள் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் இருக்கேன். இந்த 3-4 நாள் இதை மாதிரி ட்ரை பண்ணணும்.
டெஃபினட்டாக இந்த அனுபவத்தோடு நீங்கள் மலையில போய் பாருங்கள். நீங்கள் மலைக்கு போய் பார்க்குற அனுபவம் வேறையாக இருக்கும். அந்த உணர்வோடு நீங்கள் சபரிமலை யாத்திரைக்கு பண்ணும்போது பகவானுடைய அனுகிரகம் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து ஐயன் ஐயப்பன் எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் மனசில் அபிஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் பகவான் நிறைவேற்றி கொடுக்கட்டும். பகவானுடைய கிருபை பூர்ணமாக எல்லாருக்கும் கிடச்சி இந்த பூஜை வசதியாக நடந்துருக்கு. இதே போல இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் நிறைய பகவான் கைகறி பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமானோம்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்போ எனக்கு இன்னைக்கு காத்தால் வர வேண்டியது வரதுக்கு லேட் ஆகிடுது. ஊரில் இருந்து நேற்று கும்பகோணத்தில் ப்ரோக்ராம் இருந்ததுனால ஒரு ஊரை சுற்றி கூட வந்து சேர்ந்துருக்கேன். நாங்களும் கிளம்புறோம், மனைக்கு 9ஆம் தேதி கிளம்புறோம். அதனால் பெரியவாதர் வரவாளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 11, 12, 13, 14 பெரியாரோட தான் நம்ம இருப்போம். அங்கே நம்ம பூஜை இருக்கும், அன்னதானம் இருக்கும். யாருக்கெல்லாம் முடியுமோ வந்து அங்கேயும் கலந்துருப்போம். சாஸ்தாபதி இருக்குது, அன்னதானம் இருக்குது. 3 டேஸும் ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அங்கே வாங்குவோம், அங்கே சந்திப்போம். பகவானுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பூர்ணமாக உண்டாகும். சர்வமங்கள தாயகரே கோட்டையில் பொன்திறந்து முடிச்சு வாழும் வாபுர சுவாமியே வாழும் ஒளிகரசங்களிக்கும் மாளிகை பொறுத்தவண்ண ஒரு நேஷன் வஞ்சரோக மாதாவே அடிக்கடி கட்டுவ காட்டான போத்துகள் அடுத்தலம் மாசுகளந்தோடு ஆக்கியால் திக்கும் பீதியால் தொந்தரே விழிக்கணும். வடகிழக்கு மூட்டிலே கடக்கமணி காஞ்சி மணி மகுடமை வேடுகளை சுப்பிரமணிய ஐயப்ப சுவாமியே புகழும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்த பாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விളിக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயப்ப சுவாமியே ஜனமையப்பா என்று மனமுருமன் நமக்கு சகல சௌபாகியமும் தந்ததும் திவ்யதம யோக சித்தாந்த சபரி பீடாசிரமஸ்தானி விஞ்ஞான குருவே சுவாமியே பஜனை தொடரட்டும்.